Good afternoon, students. The next, transport of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் பார்த்தோம், ஆக்சிஜன்ஸ் கடத்தப்படுதல் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. டிசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடானது எவ்வாறு காற்று நுண்ணறைகள் மூலியமாக வெளியேறுதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Blood transport carbon dioxide from the tissue cells to the lungs in 3 waves. கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு பின்வரும் 3 வழிகளில் இரத்தம் கடத்துகின்றது. திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு இரத்தமானது 3 வழிகளில் கடத்தப்படுது. ஃபஸ்ட் ஒன் என்னது, டிசால்வ்டு இன் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் அந்த திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு எடுத்துக்கொண்டு வருது. About 7 to 10% of carbon dioxide is transported in a dissolved form in plasma. இந்த dissolved plasmaவில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7லேருந்து 10% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் ஏ டிசால்வ்ட் ஃபார்ம். 7லேருந்து 10% இருக்கக்கூடிய அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு கரைந்த நிலையில் பிளாஸ்மா வழியாக எடுத்துக்கிட்டு வருது, கரைந்த நிலையில் கடத்தப்படுது. ரெண்டாவது வந்து பவுண்ட் டு ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினுடன் இணைந்த நிலையில் ரெண்டாவது டைப்பு இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபின் கூட இணைந்து கடத்தப்படுது. About 20 to 25% of dissolved carbon dioxide is bound and carried in the RBCs as carbaminohemoglobin HbCO2. ஹீமோக்ளோபினுடன் இணைந்த நிலையில் சுமார் 20லேருந்து 25% கரைந்த நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பு அணுக்களுடன் இணைந்து ஹீமோக்ளோபினுடன் இணைந்து இரத்த சிவப்பு அணுக்களுடன் இணைந்து அவற்றால் கார்பமினோ ஹீமோக்ளோபின் என்னும் கூட்டுப்பொருளாக கடத்தப்படுது. அது என்ன செய்யுது, ஹீமோக்ளோபின் இணையுது, அது இணைஞ்சு என்னவா மாறுது, கார்பமினோ ஹீமோக்ளோபின் அந்த வடிவத்தில் அது வந்து கடத்தப்படுது, திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு எடுத்து வருது. The third one is as bicarbonate ions in plasma. இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக கடத்தப்படுது. About 70% of carbon dioxide is transported as bicarbonate ions. ஏறக்குறைய 70% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயனிகளாக இரத்தத்தின் மூலம் கடத்தப்படுது. இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக 70% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தின் மூலம் கடத்தப்படுது. This is influenced by partial pressure of carbon dioxide and the degree of hemoglobin oxygenations. எதுக்கு பார்த்தோம்னா, ஹீமோக்ளோபின் மூலமாக கார்பமினோ ஹீமோக்ளோபினாக எடுத்து செல்லப்படுவதற்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் தேவை. ரெண்டாவது, ஹீமோக்ளோபினின் ஆக்சிஜன் ஏற்பு திறன், ரெண்டும் அதுக்கு தேவைப்படுது. எப்படி எடுத்துகிட்டு வரதுக்கு ரெண்டாவது டைப்பாக சொன்னோம்னா, ஹீமோக்ளோபின் மூலமாக கார்பமினோ ஹீமோக்ளோபினாக எடுத்து வருதுன்னு பார்த்தோம். அப்படி எடுத்து வரதுக்கு என்னென்ன தேவைன்னா, கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் தேவைப்படுது. இன்னொன்று வந்து ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, அது ரெண்டும் தான் அதுக்கு இந்த கார்பமினோ ஹீமோக்ளோபினாக எடுத்து வரதுக்கு இது ரெண்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. RBCs contain a high concentration of enzymes carbonic anhydrase, whereas small amounts of carbonic anhydrate is present in plasma. இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு அணுக்களில் எதனோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது, கார்பானிக் அன்ஹைட்ரேஷன்ற அந்த என்சைமோட கான்சன்ட்ரேஷன் சிவப்பு அணுக்களில் அதிகமாக இருக்குது. வேறு ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேட் இஸ் present in plasma. அதே மாதிரி பிளாஸ்மாவில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது.